அஜித்குமார் துயர் சம்பவம் நடந்து அந்த வடு கூட இன்னும் மாறலை. இது அஜித்குமார் சம்பவம் வந்து வெளியில் மீடியாக்களால் வெளியில் கொண்டு வரப்பட்ட சம்பவம். இதுபோல் பல அஜித்குமார்கள் தினந்தோறும் தாக்கப்படுகிறார்கள். பட்டியலின மக்கள்லாம் குறிப்பாக அவர்கள்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் போனாவே ஒரு கீழ்த்தரமாக நடத்தக்கூடிய சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. பட்டியலின மக்கள் ஒரு கம்ப்ளைண்டன்ட், அதாவது மனுதாரராக இருந்தாலும் கூட அவருக்கு வந்து அவரை நடத்துகிற விதமெல்லாம் வேறு மாதிரி தான் இருந்து கொண்டிருக்கிறது. இது வந்து ஒரு உதாரணம், அஜித்குமார் மரணம். அதை தொடர்ந்து இன்றைக்கு இங்கே ஒரு சகோதரி திருத்தணி பக்கத்தில் கர்ப்பிணி, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போனாங்க. அவர்கள் மேலே காவல்துறையினர் தாக்குதல், அதே போல் இந்த திருமலா மேலாளர், இது எல்லாம் காவல்துறையினுடைய தோல்வியையும் காவல்துறையை தன் வசம் வைத்திருக்கின்ற முதலமைச்சரினுடைய தோல்வியையும் தான் காட்டி கொடுக்கிறது. ரெண்டாவது, இன்றைக்கு சமூக நீதினு சொல்கிறார், சமூக நீதி ஹாஸ்டல்னு சொன்னாங்க. சமூக நீதி ஹாஸ்டல்னு பேர் தான் இருக்குது, அங்கே எந்த சமூக நீதி இருக்காது. அங்கே அந்த ஹாஸ்டலில் முறையான வசதிகள் வேணும், குடிநீர் வசதி, டாய்லெட் வசதி, உணவு வசதி, இதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு விடுதிகள் தான் இன்றைக்கி சமூக நீதி விடுதிகள்னு வச்சுருக்கிறார். அட்லீஸ்ட் ஒரு விடுதியாவது அவர் போய் ஆய்வு செய்கிறாரு. முதலமைச்சர் போகிறார் ஊர்களுக்கு, போய் ரோடு ஷோ பண்ணுறார். அந்த ரோடு ஷோ பண்ணும்போது ஒரு SC/ST ஹாஸ்டலில் போய் அவரோ அல்லது அவருடைய மகனோ, முதலமைச்சருடைய மகன் துணை முதலமைச்சர், இந்த ஹாஸ்டல்கள்லாம் பார்த்து அதுக்கு பிறகு அதுக்கு சமூக நீதின்னு விடுதின்னு பேர் வச்சா. ஏன்னா அந்த அரசாங்கம் அனைத்து துறைகளிலுமே தோல்வியுற்ற அரசாங்கமாக இருக்குது. ஏழை எளிய மக்கள் ஒரு புறம், இது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வாசலுக்குள்ளே போக முடியாத சூழ்நிலை இருக்கிறது இன்னொரு புறம், விலைவாசி ஏற்றங்கள் ஒரு புறம் இன்னொரு புறம், எங்கே பார்த்தாலும் சொத்து வரி உயர்வு, தெருநாய்க்கடிகளினுடைய தொல்லை, இதெல்லாம் கூட இவர்களுடைய கவனத்தில் எடுத்துக்கொள்ளாத ஒரு இவங்களுடைய கவனம் எல்லாம் தம்பிகளை எப்படி காப்பாற்றுவது, தம்பிகளை எப்படி வளப்படுத்துவது, தம்பிகள் இடத்துல எப்படி பணிகளை பிரித்து கொடுப்பது. டாஸ்மார்க்கில் ஒருத்தன் போய் கலெக்ஷன் பண்ணுங்கள், ரியல் எஸ்டேட்காரங்ககிட்ட ஒருத்தங்க கலெக்ஷன் பண்ணுங்கள், அதே மாதிரி மணல்காரங்ககிட்ட ஒருத்தங்க போய் கலெக்ஷன் பண்ணுங்கள், அதே மாதிரி சொத்து பத்திரப்பதிவு பண்ணுறவங்ககிட்ட போய் ஒரு தம்பி கலெக்ஷன். இது மாதிரி தம்பிகளுக்கு வேலையை பிரித்து கொடுத்து விட்டு அந்த தம்பிகளை கண்காணிப்பதில் தான் இவர்கள் குறிப்பாக இருப்பார்கள் ஒழிய தமிழக மக்கள் மேலேயோ தமிழக மக்கள் நலன் சார்ந்தோ எந்த நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். இந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்தினுடைய மக்களினுடைய நலனுக்காக, தமிழக மக்களினுடைய மேம்பாட்டிற்காக, வளர்ச்சிக்காக ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தார்கள். எதுவுமே இல்லை, எல்லாம் ஏற்கனவே கொண்டு வந்த திட்டங்கள், போன ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள், இல்லைன்னா மத்திய அரசாங்கத்தின் திட்டம். இப்போது அவங்க ஸ்மார்ட் சிட்டின்றாங்க, அதுதான் நாம் வந்து ஸ்மார்ட் சிட்டின்ற நம்ம திட்டம், அதை தான் அவங்க வந்து சீர்மிகு நகரங்கள்னு வைக்கிறாங்க. ஜல்ஜீவன் திட்டம் நம்ம கொண்டு வந்த திட்டம், அதை வந்து குடிநீர் திட்டம் என்று மாற்றி, அதே மாதிரி பிரதமருடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், அது தமிழ்நாட்டில் இன்னும் சொல்லப்போனால் மோடி ஐயா வீடு திட்டம் தான் மக்கள் சொல்கிறாங்க. இப்படி பல திட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டோம். தமிழக அரசாங்கம் முற்றிலுமாக செயலிழந்த அரசாங்கமாக இருந்து கொண்டது. நன்றி அண்ணா. இவருக்கு வந்து அம்பேத்கர் வழின்றதை சொல்லுவதற்கு எந்த அருகதை இல்லாத வரும். அவர் காலனி பேரை எடுக்கிறேன்னு சொன்னார், ஆனால் காலனியில் சமத்துவம் இருக்கிறதா? சாவும் பொழுது கூட தனித்தனி சுடுகாடு, ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு சுடுகாடு கிராமங்களில். நீங்கள் நகரங்களில் வந்து சரி ஓரளவுக்கு இருக்கிறது, ஆனால் கிராமங்களில் தனித்தனி சுடுகாடு, ஒவ்வொரு ஜாதியினருக்கும் சாவும் பொழுது கூட தனித்தனி சுடுகாடு. கோயில்களுக்கு செல்ல முடியாது, இரட்டை கோலை முறை, எத்தனையோ இடத்துல இரட்டை கோலைகள் இருக்கிறது. அது வந்து கம்யூனிஸ்ட் கட்சியே இன்னும் அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க. இதையெல்லாம் திருமாவளவன் வந்து கேட்க முடியாது, ஏன்னா அவர் அரசியல் ஆதாயத்திற்காக வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை முக்கியமாக கொண்டு, இந்த நாட்டினுடைய மேம்பாடை முக்கியமாக கொண்டு இருக்கின்ற நாங்கள் மேம்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், திமுக, இவர் வந்து அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கே எந்தவித அருகதையும் இல்லாதவர் தான் நம்மளுடைய முதலமைச்சராக. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.